ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சிறப்புங்கய்யா. ஐயா ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் இறுதியில வருது. ஸோ என்னைக்கு ஆரம்பிக்குது? அத பத்தி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி ஏன் முக்கியத்துவமா நம்ம பார்க்கணும்? நெறைய பேர் ராகு கேதுனாலே ரொம்ப பயப்படுறாங்க. சனிக்கு நிகரா இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. என்னதான் இருந்தாலும் ஒரு கெடுதல் வருது. ஒரு தப்பான முடிவுலாம் நம்ம குடுத்துருவாங்க. ஏன்னா ராகு கேது தான் இந்த உலகத்தையே சொல்றது அப்படின்லாம் சொல்றாங்க. உண்மையில ராகு கேதோட வேலை என்னங்கய்யா? நல்ல கேள்வி. ஏன்னா மக்கள்கிட்ட இப்போ குரு ஒருத்தர் தான் நல்லவர். ம். மற்ற கிரக பயிற்சியெல்லாம் பயப்படுற பயிற்சியாக இருக்குன்ற எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் தவறு. அப்படி இருந்தால் எனக்கு நல்லது பண்ணுதுன்னு ஏன் சொல்லணும்? ம். ராகு கேது எனக்கு நல்லது பண்ணுது, சனி பயிற்சி எனக்கு நல்லது பண்ணுது அப்படின்னு ஏன் சொல்லணும்? அது எப்பவுமே கெடுக்கிறதா இருந்தால் அப்போ அது அது கெடுதல் தானே பண்ணணும். கண்டிப்பா. அப்போ என்ன அர்த்தம்னா, உலகத்தில் பிரபஞ்சத்தில் நன்மை தீமை சுபர் அசுபர் அப்படின்னு கிரகங்களை பிரிக்கும்போது ம். ஒளி கிரகங்கள் சுபரா பண்ணணும். ஒளி சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒளி கிரகங்கள் சுபத்துவம். ம். அதுபோக ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறது இது ராகு கேது அதுக்கு உருவமே கிடையாது. ம். அது நிழல் கிரகம், வெட்டுப்புள்ளி. ம். சூரியன், பூமி, சந்திரன் சார்ந்த வெட்டுப்புள்ளி. ம். ஸோ அதனால் இப்போ அது சனி இருள் கிரகம், ரொம்ப தொலைவில் இருக்குது. சூரிய வெளிச்சத்துக்கு ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால அதனுடைய எஃபெக்ட் நெகட்டிவ் அப்படின்றது பொதுவான சுபர் அசுபர்னு பிரித்தோம். ஏன்னா இருள் சார்ந்த விஷயத்த சொல்றாங்க. பாரம்பரிய ஜோதிடத்தில் இப்போ கருப்பு கலர் ஏன் யூஸ் பண்ணுறோம் சனிக்கு? ம். இப்போ அதே மாதிரி ராகுவுக்கும் ப்ளூவு கருப்பு தான். அதே மாதிரி நம்ம இப்போ இது என்ன அப்படின்னா, இது வெட்டுப்புள்ளிகள் அப்படிங்கிறதுனால இது ஜோதிட ஆரம்பத்தில் ராகு கேதுக்கள் இல்லை. ம். அதுக்கப்புறம் யுகங்கள் மாறும்போது கலியுகத்தில் தான் இதனுடைய தாக்கம் அதிகம். ம். ராகு கேதுனுடைய இம்ப்ளிமெண்டேஷன்னு சொன்னால் நம்மளை பாதிக்கக்கூடிய ஒரு அம்சம்னு சொன்னால் கலியுகத்தில் தான் அது எஃபெக்ட். அதனால தான் வாரத்தில் 7 நாள் தானே இருக்குது. ம். 7 கிரகத்துக்கு. ராகுகேது கிழமை இல்லையே. அதனால் கலியுகத்தில் தான் இந்த ராகுகேதுக்கு மகிமை. ம். அப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா குணாதிசய ரீதியில் அவர் கெட்டவர் தான். ராகுவும் கெட்டவர் தான், கேதுவும் கெட்டவர் தான், சனியும் கெட்டவர் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அதில் சில நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கும்ல. ம். இப்போ வீட்டில் குப்பை இருக்குது, சுத்தம் பண்ணணும். குப்பை கெட்டது தான், சுத்தம் பண்ணாதானே நல்லா இருக்க முடியும். கண்டிப்பா. அது மாதிரி ராகுங்கிறதும் கேதுங்கிறதும் ஆசைகளை கொடுத்து அதை நம்மளை வழிநடத்துகிற விதத்தில் நம்மளை வழிநடத்துகிற நேரத்தில் பாவ புண்ணியங்களுக்கு பலன் தருது. அப்போ புண்ணிய பலன்களுக்கும் அது வேலை செய்யுது. அதனால் அது வெறும் கெடுதலே எல்லாருக்கும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் பெரும்பான்மை ராகுதசை நடக்கிற அப்படின்னு பார்த்தாலும் மோஸ்ட்லி அப்படி இல்லைங்க. ராகு திசையில் கோடிக்கணக்காக தமிழகத்தையே ஆண்டவங்க இருக்காங்க. கரெக்டாக ராகு திசை 18 வருஷம், அதில் 3 டைம் ஆண்டிருக்காங்க ஜெயலலிதா அம்மா. அப்போ ராகு அது கெடுத்துருச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? யோகம் கொடுத்துருக்கு. அதனால் யோககாரகன், போககாரகன் அப்படிங்கிற நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் காரகங்கள் எடுக்கும்போது நிறைய இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நேயர்களுக்கு உங்களுடைய பிறப்பு புள்ளி என்ன, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறக்கிறீங்களோ உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது சனியினுடைய பங்களிப்பு என்ன, இதை நீங்கள் பார்க்க தவறிட்டீங்கன்னா தான் நீங்கள் பயப்படணும். அதாவது நம்ம ஜென்ம ஜாதகத்தில் ராகு நல்லவரா கெட்டவரா அவங்க 4 பண்ணல உட்காரக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு சனி கெட்டவர், அதே ராகு அப்படிங்கிறவர் நல்லவர். இப்படி 12 லக்னங்களுக்கும் அந்த நட்சத்திர பொசிஷன் ரீதியாக நல்லது கெட்டது பாவ ரீதியாக பிரிக்கணும். அப்படி பிரித்து நம்ம பிறக்கும்போது அவங்க எந்த ஸ்தானத்தில் எந்த ஸ்ட்ரென்த்தில் வலிமையோடு உட்கார்ந்துருக்காங்களான்னு பார்த்து தான் கெடுதலை செய்கிறாங்கன்னா பயப்படணும். நல்லது செய்கிறாங்கன்னா நம்ம தாராளமாக அவங்கள வழிபட்டு இயக்கலாம். இப்போ நாம் ஏன் நிறைய பதிவுகளில் சனிக்கெல்லாம் வழிபட சொல்கிறோம்?
கெட்டதை குறைக்கிறதுக்காக நான் என்றைக்குமே வழிபட்டு சொல்லவே மாட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு கிரகம் சனி கிரகம் கெட்ட கிரகமாக இருக்குதுன்னா திருநள்ளாறு போக சொல்லவே மாட்டேன். காரணம் என்ன? அதனுடைய எனர்ஜியே நெகட்டிவ், உங்களுக்கு அது செட் ஆகாது. அப்போ உங்களுக்கு பாசிட்டிவாக அதே சனி வந்தாருன்னா போங்க, யோகத்தை அள்ளி தருவார். அது மாதிரி தான் ராகுவுக்கு காலகஸ்தியை தாராளமாக எடுத்துக்கலாம். அதனால் இப்போ நேயர்கள், இப்போ நம்ம இந்த விஷயத்தில் என்ன செய்யணும்னா, குருவே கெட்டவராக ஒரு சில ஜாதகங்கள் இருக்கும். அப்போ நாம் குரு பயிற்சி சந்தோஷத்தை கொடுக்கணும் மட்டும் மொட்டையாக நினைக்கக்கூடாது. அதனால் இதை ராகு கேது பயிற்சி அவசியமானது. 18 மாதம் இருக்க போகுது ஒரு ராசியில், 1.5 வருஷம். ஆமாம். இதில் பெயர்ச்சி பலன் சொல்கிற முறையில் அந்த பெயர்ச்சி நாள்கள் வேறுபடுவதற்கு காரணம் 2 விதமாக பார்க்குறாங்க, ட்ரூ நோடு மீன் நோடுன்னு. அதனால் ட்ரூ நோடு எடுக்கிறது தான் நம்மளுடைய பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டம். அதனால் ட்ரூ நோடு ராகு என்னுடைய தேதி பெயர்ச்சி தேதி நவம்பர் 25ஆம் தேதியே பயிற்சி ஆகுது. நவம்பர் 25 கும்பத்தில் இருக்கிற ராகு மகரத்துக்கு போறாரு. அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்துக்கு போறாரு. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் என்னன்னு பார்த்துடலாம் ஐயா. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான், 8ஆம் இடத்துல ராகு பகவான் வராது. ஸோ எந்த வித பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. மிதனத்தினுடைய ஆளுமையே ராகு தான். கேது நம்பிக்கை, அதே மாதிரி அறிவு. அப்போ ரெண்டுமே நல்ல பொட்டன்ஷியல் மிதுனத்துக்கு ராகு கேது. அவர் 2லையும் 8லையும் வரும்போது தான் பிரச்சனை. ஏன் அப்படின்னா, எப்பவுமே எந்த ராசிக்காரர்களுக்கும் 8ஆம் இடம் என்பது பலவீனத்தை குறிக்கிறது, நஷ்டத்தை குறிக்கிறது, கஷ்டத்தை குறிக்கிறது. மிதனத்துக்கு மட்டும் அங்கேயே அவர் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால அவர் தன்னுடைய ஆற்றலை கெடுக்கக்கூடிய இடத்துல போய் உட்கார்றாரு. தன் பாவத்துக்கு மிதனத்துக்கு 8ல் போறாரு. ரொம்ப ரொம்ப கவனமா, அதாவது ஆரோக்கியத்திலையும் உறவுகள்லையும் பணம் கொடுக்கல் வாங்கலையும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம். யாருக்கெல்லாம் ராகு திசா புத்தி அந்தரம் நடக்குதோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா. 2ஆம் இடத்துல கேது இருக்காரு, பணத்தை தடுப்பாரா? ஆமாம். கேது இப்போ அங்கே சனி நட்சத்திரம் அங்கே மெயினாக இருக்குது, குரு நட்சத்திரமும் மெயினாக இருக்குது, புதன் நட்சத்திரமும் இருக்குது. முதல்ல புதன் நட்சத்திரத்தை தான் பாஸ் ஆவார். இப்போ இந்த அவங்க ஜாதகத்தில் புதன் சனி கெடாமல் இருந்தாங்கன்னா, 8-12 கெடாமல் இருந்தாங்கன்னா பணத்தை கொடுப்பாரு கேது. எப்பவுமே கேதுவை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் பாசிட்டிவ் தான். அந்த கிரகங்கள் சனியோ புதனோ பிரச்சனையா இருந்தால் மட்டும் அவங்களுக்கு மட்டும்தான் நெகட்டிவ் வரும். அது கூட நான் என்ன சொல்றேன், கேதுனுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தா கவலைப்படுங்க. இல்லை அப்படின்னா கேதுவை பத்தி கவலையே இல்லை. இப்ப 2-8ல் வந்துருச்சுன்னு மொத்தம் மிதுன ராசிக்காரரும் பயந்துக்க வேண்டியதில்லை. யாருக்கெல்லாம் ராகு கேது திசா புத்தியில வருதோ அவங்க மட்டும் யோசனை பண்ணுங்க, மற்றவங்க அதை பத்தி கவலைப்படாது. சிறப்புங்க. இப்போ 8ஆம் இடத்துல ராகு வராரு, இந்த லாட்ரி இந்த மாதிரி பிரச்சனை இல்லை, சரி லாட்ரி எல்லாம் அடிக்குமா? லாட்ரி என்பது 3ஆம் இடம் 5ஆம் இடமுங்க. திடீர் அதிர்ஷ்டம் என்பது 8ஆம் இடம். இப்போ திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னா, இப்போ ஒரு இன்சூரன்ஸ் பணம் வர்றது, ஒரு உயில் மூலமா பணம் வர்றது, இப்படி வர்றது தான் நம்ம 8ஆம் இடம் எடுப்போம். அதே மாதிரி எப்படி சொல்றது, சீட்டிங் பண்ணி பணம் வர்றது. இப்போ நிறைய பேர் அதிகாரிகள் இதெல்லாம் இருப்பாங்கள்ல, மறைமுக வருமானம்னு ஒரு டீசெண்டாக சொல்லிக்கலாம். அப்போ அந்த மறைமுகமான வருமானம் வர்றதுக்கு 8 உதவும். ஆனால் 8ஆம் இடம் சொல்ல மரணத்துக்கு உட்பட்ட விஷயம். ஆமாம், அது அதை 8ஆம் இடத்தை கணிக்க முடியாது, எது வேணாலும் செய்யும். திடீர்னு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், திடீர்னு அவஸ்தையும் கொடுக்கும், விபத்தையும் கொடுக்கும். ஏன்னா 12 பாவத்தில் 8ஆம் பாவம் மட்டும் 2 விஷயம். அதனால தாங்க காலச்சக்கரத்துக்கு விருச்சிகத்தை அமானுஷ்யம்னு சொல்கிறோம். ரகசியங்கிற வார்த்தை ஏன் வந்ததுன்னா, அது எப்படி வேணாலும் வேலை செய்யும். ஏன்னா மிதுனத்துக்கு நான் சொல்றது என்னன்னா, ராகுவை பொறுத்த வரைக்கும் பலவீனப்பட்டு கிடக்கிறாரு. அப்ப நீங்க சுய முடிவுகள் எடுக்கும்போது தன்னிச்சையா எடுக்காதீங்க, இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. புதுசா எந்த ஒரு பாதைக்கும் போகாதீங்க. அதே மாதிரி உழைப்பு அதிகமாகும். என்ன இவ்வளவு நாள் டார்ச்சர் இல்லாமல் இருந்தது, இப்போ போட்டு நம்மளை வேலை செய்யவே விட மாட்டேங்கிறாங்க, அவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு அந்த ஃபீல் வரும் உழைப்பில் இருக்கிறவங்களுக்கு. 8 அப்படிங்கிறது உழைப்பை கசக்கி புளியது.
அது ஒரு 18 மாதம் யாருக்கெல்லாம் இந்த ராகு திசா புத்தி நடக்குதோ கொஞ்சம் கவனமாக இருக்கும். சரிங்க. இப்போ வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் கரெக்டான வேலைகள் கிடைக்குமா? வேலை வந்து பொதுவாக பாருங்க 8 அப்படின்னாலே கம்மி வருமானம். ம். அப்ரண்டிஸ்ஷிப்பு ட்ரைனிங்னு அர்த்தம். எங்கேயோ போய் சிக்க போறோம். ஆமாம். அதனால் வந்து பெரிய வருமானம் பெரிய மதிப்பான வேலைங்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது. இந்த பிரம்மாண்ட வார்த்தைகள்ல சொல்லி நண்பர்கள் அதிகமா கூப்பிடுவாங்க ஐயா இந்த காலகட்டத்துல? இப்போ ராகு வந்து மிதுன ராசியில் தானே அவர் நட்சத்திரம் இருக்கு. ம். அங்கேயே ராகு நட்சத்திரத்திலேயே இருந்தாருன்னா அவர் எப்படி இருப்பாருங்க? நல்லா சாப்பிடுவார், எல்லாமே சாப்பிடுவார் இல்லையா? எதெல்லாம் வேண்டாத சப்ஜெக்டோ அதெல்லாம் பிடிக்கும், ம். அதிகமாக பிடிக்கும். அப்போ அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறதுக்கு அந்த ராகு பொருந்தும், உடம்பும் பெருத்துரும். ம். இது ராகு அங்கே இருக்கிறது செயல். இப்போ போய் 8ல் இருக்குன்னா அதை வந்து செஞ்சு கெடுக்குதுன்னு அர்த்தம். இப்போ யார் ஒருத்தருக்கு மிதுன ராசிக்காரருக்கு மகரத்தில் ராகு இருக்கும்போது 8ல் இருந்து திசை நடக்கிறவங்கள பாருங்க, 18 வருஷம் பாடப்படுத்தி. ம். அதுதான் சிக்கல். எல்லாமே பாவம்தான். நம்ம பொட்டன்ஷியல் நட்சத்திர பொட்டன்ஷியல் எங்கே இருக்கோ இப்போ இருக்கிற இடம் வந்து நல்ல ஆற்றலா கெட்ட ஆற்றலா, இவ்வளோதான் ஜோதிடம். திரும்ப திரும்ப நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பயிற்சியை பற்றி பேசுகிறோம்னா அந்த பயிற்சிக்கு உண்டான திசா புத்தி இருந்தால் மட்டும்தான் இந்த பலன் பொருந்தி வரும். கண்டிப்பா. அப்போ அதுக்காக மிதுன ராசியில் கோடிக்கணக்கான பேர் பிரயாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ம். அவங்களுக்கு நடக்கிற திசை பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கிர திசையோ சூரிய திசையோ நடந்துட்டு இருக்குன்னு வைங்க, அவங்களுக்கு போகத்தான் செய்வாங்க. திருமண வாழ்க்கை எப்படிங்க இருக்கு? 8ன்னு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அதாவது வாக்குவாதம். 2ஆம் இடம் பேச்சு. ம். இந்த பேச்சு ஸ்தானத்தில் போய் செம்பாம்பு என்று சொல்லக்கூடிய கேது உட்கார்ந்து இருக்காரு. இப்போ இங்கே பேசும்போது 7ஆம் இடத்துக்கு அது 8ஆம் மாறிடும் இவருடைய பேச்சு. அப்புறம் அவங்க திருப்பி ராகு மாதிரி கொத்துவாங்க. இப்படி மாற்றி மாற்றி வாக்குவாதம் போயிடும். ம். அது கொஞ்சம் கவனித்து தான் செயல்படுத்தணும். மறுமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு? அதுவும் தடை தான். ம். போன தடவை ராகு வந்து சாதகம், கடந்த ராகு வந்து சாதகம் மறுமணத்துக்கு. இப்போ வந்து அது பாதகம். உறவுகளுக்கு சுத்தமாக மோசம். ம். பொருளாதாரத்துக்கு வந்து உழைப்பில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே அதை ஒப்பேற்றிக்கலாம். ம். சொந்த தொழில் பண்ணுறவன் நஷ்டப்படுவான். இவ்வளவு சிக்கல் இருக்கு. சிறப்பு. ஐயாவின் அறிவுரையா இந்த ராகுவின் பயிற்சி நடக்கிறதுனால இவங்களுக்கு எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும்? இப்போ நீங்கள் உறவு சார்ந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ராகுவை தான் வழிபடணும். ராகு தான் உறவை மெயின்டைன் பண்ண, குருவும் ராகுவும் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ம். அதனால திருவாதிரை சுவாதி சதயம் இந்த 3 நட்சத்திர நாட்களில் பத்ரகாளியை வழிபடணும், ம். ராகுனுடைய அதிதேவதை. ம். அதுக்கப்புறம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திர நாட்களில் தட்சிணாமூர்த்தி வழிபடலாம். திருச்செந்தூர் முருகன், குபேரன் இந்த மாதிரி வழிபட்டு குடும்ப ஒற்றுமை இது பண்ணுறதுக்கும் ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்கிறதுக்கும் வழிபடுங்க. அதே மாதிரி பணம் காசு கொடுக்குறவர் சனி பகவான் தான். ம். மிதுன ராசி ம். பெருமாளையும் சனீஸ்வரனையும் வழிபடும். சிறப்பு. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றிங்க.